Hello friends, இன்னைக்கு நம்ம காரசாரமான புளிப்பான முள்ளங்கி குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு சிலருக்கு முள்ளங்கியோட ஃப்ளேவர் பிடிக்காது. ஆனா அப்படிப்பட்டவங்களுக்கு கூட நீங்க இந்த ஸ்டைல்ல குழம்பு செஞ்சு கொடுத்து பாருங்க. ஒரு சொட்டு குழம்பு கூட மிச்சம் இல்லாம காலி ஆயிடும். இந்த குழம்புல இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இதுக்கு நம்ம மசாலா ஃப்ரெஷ்ஷா அரைச்சு சேர்க்க போறோம். வாங்க இப்போ இந்த முள்ளங்கி குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, அரை டீஸ்பூன் மிளகு, அரை டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 3 காஞ்ச மிளகாய். உங்ககிட்ட இருக்கிற மிளகாயோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாயோட கவுண்ட்டை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. அரை டீஸ்பூன் பச்சரிசி. பச்சரிசி இல்லைன்னா புழுங்கல் அரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அரிசி மெயினாக குழம்புக்கு திக்னஸ் ஆட் பண்ணுறதுக்கு தான். இது எல்லாத்தையும் கரிஞ்சிராமல் மீடியம் ஃப்ளேமில் வறுத்துக்கோங்க. 2 நிமிஷம் வறுத்தாலே போதும். கம கமன்னு நல்ல வாசனை வரும். இப்போ ஸ்டவ்வை நிப்பாட்டி இதை ஆற வச்சு மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் தான் குழம்புக்கு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கும். எண்ணெய் சூடானதும் அதில் கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க. கடுகு வெடித்த உடனே ஒரு இனுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. அப்புறமா 2 நறுக்கின 2 பல் பூண்டு சேர்த்து லைட்டாக வறுத்துக்கோங்க. பூண்டு லைட்டாக கலர் மாறினதுமே 2 நறுக்கி வச்சிருக்கிற 10 சின்ன வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் இதில் பொடியாக நறுக்கின ஒரு சின்ன தக்காளியை சேர்த்து வதக்கிக்கோங்க. அப்புறமா இதில் நறுக்கி வச்சிருக்கிற முள்ளங்கி பீஸையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. காய் லைட்டாக வதங்கினதும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு சிட்டிகை பெருங்காயம், அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவையும் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கோங்க. அப்புறமா இதில் ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளியை ஊற வச்சு எடுத்த புளிக்கரைசலையும் சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு தேவையான தண்ணீரையும் இதில் ஊற்றிட்டு கடைசியாக தேவைக்கேற்ப உப்பு, அரை டீஸ்பூன் சுகர், இது ரெண்டையும் இதில் சேர்த்துட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கோங்க. குக்கரை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 விசில் வர்ற வரைக்கும் வேக விடுங்க. இப்போ 3 விசில் வந்து குக்கரும் சப்சைட் ஆயிடுச்சு. செம வாசனையாக இருக்குங்க. காரசாரமான முள்ளங்கி குழம்பு தயாராகிடுச்சு. இதே ரெசிப்பியில் நீங்கள் முள்ளங்கி, முருங்கைக்காய், கத்திரிக்காய், சௌ இல்லை வேக வச்ச காராமணி இப்படி எது வேணுனாலும் சேர்த்துக்கலாம். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். ரசித்து சமைங்க, ருசித்து சாப்பிடுங்க.